கிச்சன். வாங்க இன்னைக்கு ஆலு மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மசாலா சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 4 வேக வச்சு வச்சுருக்கேங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், புதினா கொஞ்சம், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 3, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு. ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையே உரிச்சு போட்டுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக மேஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக மேஷ் பண்ணி வச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த ஆனியன் போட்டுவிடுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய் அதையும் போட்டுடுறேன். கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அப்புறம் பத்தெல்லாம் போட்டுப்பீங்க போகிறோம். சப்பாத்தி மாவில் உப்பு போட்டு பேசுறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணாலும் நல்லது தான். மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலாவை மூடி போட்டு பக்கத்தில் ஓரமாக வச்சுருங்க. இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். நான் லைட்டாக கோதுமை மாவு தெளிச்சுக்கிறேங்க. இப்போ சப்பாத்தி மாவு பேசிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எப்போவுமே சப்பாத்தி மாவு கையில் எடுக்கிறப்ப மாவு கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் சப்பாத்தி நல்லா வருங்க. நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா மசாலாவும் ஜஸ்ட் ஒரு உருளை எடுத்துக்கோங்க. இப்படி உருளை போல் எடுத்து இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் மைல்டாக பிசுங்க. ரொம்ப அழுத்த கொடுக்கக்கூடாது. கையில் அழுத்தாலும் அழுத்திக்கணும். இப்போ இது ரொம்ப நைஸாலாம் வராதுங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ இது நம்ம ரைட்டாக எங்கே போட்டுருக்கோம் மாவு வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. பேன் வச்சுருக்கேங்க. பேன் சூடாகிடுச்சு. இப்போ இந்த சப்பாத்தியை மசாலா சப்பாத்தி போட்டுறேன். நெய் விடுறேங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நெய் விட்டு பண்ணால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் வேணால் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் நெய்யில் டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா நெய் ஊற்றிக்கிறேன்.
நல்லா 2 பக்கமும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். சப்பாத்தினாலும் யாருக்குமே பிடிக்காது. நிறைய பேருக்கு சப்பாத்தினா வேண்டாம் அப்படின்வாங்க. பட் இதை மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எத்தனை சப்பாத்தி வேணால் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்பலாம் இருக்கும். தொட்டுக்கு கூட ஒன்றும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லாம் தொட்டுக்கலாம், சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தி வேறு, ஹெல்த்தி ஃபுட் வேறு. இதை நான் பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்கள், உள்ள ஸ்டஃப் கூட நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டேங்க இந்த டேஸ்ட். இப்போ இந்த பிளேட்டுக்கு எடுத்தாச்சுங்க. ஆலு மசாலா சப்பாத்தி ரெடிங்க. இது தொட்டுக்க நான் கார சட்னி வச்சுருக்கேன். ப்ளெயினாகவும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.